வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுமா, இயேசு வந்திருக்கிறார். தெரியுமா தெரியாதா? தெரிஞ்ச பாட்டு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டீ குடிச்சவங்கலாம் ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டீ குடிக்காதவங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே குடிக்கலையா? அண்ணன் குடிக்கலையா? குடிச்சாச்சு. ஹல்லேலூயா. 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 இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் சொல்லியிருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம மத்தியில யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தானே சொன்னாரு, எங்கே 2-3 பேர் நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுமா, இயேசு ராஜா வந்திருக்கிறார். டீ குடிச்சவங்க மாதிரி இல்லையா சவுண்ட்? கொண்டாடுவோம். ஆமென். கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். எப்படி? கொண்டாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நல்லா உற்சாகத்தோடு நல்லா கொஞ்சமாவது உடம்புலாம் அசைச்சு அப்படியே எப்படி சொல்றது, பாறை மாதிரி நிக்காம நல்லா யாரை தேடி வந்திருக்கிறோம்? ஆண்டவரை தேடி வந்து. யார் வீட்டுல இருக்கிறோம்? ஆண்டவர் வீட்டுல இருக்கிறோம். எப்படி இருக்கணும்? ஆமா, எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள்னு சொல்லுது இறைவார்த்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே சந்தோஷமா இல்லனா உலகத்துல வேற எந்த இடத்துக்கு போனாலும் என்னவா இருக்க முடியாது? சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்க கையை தூக்கி ஒரு ஹல்லேலூயா. 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 சந்தோஷமா இருந்தா என்ன வரும்? சந்தோஷமா இருந்தா என்ன வரும்? சந்தோஷமா இருந்தா பாட்டு வரும். வருமா வராதா? பாட்டு வந்தா என்ன வரும்? ஆட்டம் வரும். ஆட்டம் வரும். ஹல்லேலூயா. அப்பதான் சந்தோஷம் இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உட்கார்ந்துட்டுனா டான்ஸ் ஆட முடியாதுங்க. உட்கார்ந்துட்டு டான்ஸ் ஆட முடியாது. ஹல்லேலூயா. உட்கார்ந்து இருக்கவங்க எழுந்து நல்ல கரங்களை தட்டி ஆடி பாடி நல்ல கரங்களை தட்டி நல்லா ஒண்ணு இல்லை, இங்கிட்டு ஒரு தட்டு இங்கிட்டு ஒரு தட்டு இப்படியே தட்டிட்டு வடை சுடுற மாதிரி நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா வடை சுடுறீங்க. ஹல்லேலூயா. 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 இன்னும் ஈஸ்டர் முடிச்சு தான் அப்புறம் வரும். என்ன வரும்? கிறிஸ்துமஸ் வரணும். இன்னும் ஈஸ்டர் வரணும். ஹல்லேலூயா. அப்போதான் வடை சுடணும். ஹல்லேலூயா. நல்லா நல்லா நல்லா. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. இப்படி தட்டும் போது இந்த காலை தூக்கி இப்படி ஒரு தட்டு, இந்த சைடு தட்டும் போது இந்த காலை தூக்கி இப்படி தட்டு, அவ்வளோதான். வேற ஒரு கஷ்டமும் இல்லை. ஹல்லேலூயா. எப்படி? இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லி பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். என்ன சொன்னாலும் சில ஆத்மாக்களுக்கு என்ன இல்ல? சந்தோஷமே இல்ல. ஹல்லேலூயா. 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 நீ எப்படி வேணா தட்ட சொல்லு, நான் எப்படி தட்டுவேன்? நான் தட்டுறது மாதிரி தான் தட்டுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. 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 இயேசு ராஜா வந்திருக்கு.
கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நல்லா சொல்லி, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நல்லா உற்சாகமா கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லி பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் இன்னமாய் சொல்லி, கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நல்ல உற்சாகமா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி கூப்பிடுங்க, பதில் தருவார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். எப்படி? கூப்பிடுங்க, பதில் தருவார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். பக்கத்துல பார்த்து ஆண்டவர் உங்க குறைவெல்லாம் இன்னைக்கு என்ன வாக்க போறாரு? சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து, ஆண்டவர் உங்க குறைவெல்லாம் நிறைவாக்க போறாரு. ஆமென், 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 ஆமென். சொல்லுங்க. கூப்பிடுங்க, பதில் தருவார், எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடுங்க, பதில் தருவார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். சொல்லுமா, உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். அல்ல பக்கத்துல பார்த்து கூப்பிடுங்க, பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். பக்கத்துல பார்த்து தான் சொல்லுங்களேன். நிறைய பேர் குறைவை நிறைவாக்கிடுவாரான்னு ஒரு பயம். பக்கத்துல இருக்கவங்க குறைவை நிறைவாக்கிறாரோ ஒரு பயம், சொல்ல மாட்டேன்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்ய தெரிந்தும் அதை செய்யாவிட்டால் பாவம். ஆமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். இன்னைக்கு கூப்பிடுங்க, பதில் கொடுப்பார், உங்க குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். சொல்லுவான், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். நல்ல கரங்களை தட்டி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்னுமாய் சொல்லி, கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கரங்களை தட்டி, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நல்ல உற்சாகத்தோடு, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நல்ல கரங்கள். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். சொல்லுவோம், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடு. பக்கத்துல பார்த்து, உங்க கண்ணீரெல்லாம் துடைத்திடு. ஆமா, கரம் பிடித்து நடத்திடுவார். இன்னைக்கு உங்க கண்ணீரெல்லாம் ஆண்டவரே துடைத்து மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்க கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உங்க கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். இன்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவு
நிறைவேற்றுவார். உங்க எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நல்ல உற்சாகத்தோடு கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் சொல்லி பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் இன்னுமா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் சொல்லி பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இன்னுமாய் சொல்லி இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஹalleluya 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 நல்ல கரங்களை தட்டி ஹalleluya 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 உற்சாகமா ஹalleluya 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 ஆமென். ஹalleluya 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 அதே கரங்களை உயர்த்தி துதிப்போமா. ஹalleluya 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 நல்ல வாயை திறந்து ஹalleluya 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 நல்ல வாயை திறந்து ஹalleluya 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 praise the lord praise the lord praise the lord praise the lord hallelujah 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 hallelujah. തിരുവെളിപാടിനുடைய പുസ്തകം അമര വേണ്ട ഒരു നിമിഷം ഇപ്പം അമരല. തിരുവെളിപാടിനുடைய പുസ്തകം 1ാவது அதிகாரம் അമര വേണ്ട അതാ ഒരു നിമിഷം. തിരുവെളിപാടിനുடைய പുസ്തകം 1ാவது அதிகாரம் 3வது இறைவசனம். തിരുവെളിപാട് பைபிளினுடைய கடைசி புத்தகம் 1ாவது அதிகாரம் 3வது இறைவசனம். இது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. 1ாவது அதிகாரம் 3வது இறைவசனம். இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இந்த இறை வார்த்தைகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் கேட்போரும் இந்நூலில் எழுதியவற்றை கடைபிடிப்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பெயர் பெற்றோர். praise the lord praise the lord hallelujah hallelujah. இப்போ நேற்றில் இருந்த தியானம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு 2வது நாள், நாளைக்கு கடைசி நாள். இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? 3 நாட்கள் இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இறைவார்த்தை கேட்கின்றவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? இறைவார்த்தை என்ன சொல்கிறது அதை பற்றி? பெயர் பெற்ற வாழ்க்கை. praise the lord praise the lord. இது ஞாபகத்தில் இருக்க வேண்டும். நீங்க இன்னைக்கு சூடு ஹாட் சீசன், வெயில ரொம்ப ஜாஸ்தி, இன்னைக்கு இங்க வந்து அமர்ந்து இறைவார்த்தை கேட்கும் பொழுது அது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. அப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட நற்பேறு பெற்ற வாழ்க்கையாக மாற்றப்படும். praise the lord. இது கடவுள் அளிக்கும் ஒரு வாக்குறுதி. ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமுடன் இன்னைக்கு அனைத்து ஊழியங்களில் கலந்து ஜெபிப்போம். நிறைய ஆசீர்வாதங்கள் கடவுள் தருவார். கண்களை மூடுங்கள். கண்களை மூடுங்கள். யாரும் அங்கெங்கே பார்க்க வேண்டாம். கண்களை மூடி கரங்களை சேர்த்து வைத்து இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இறை வார்த்தைகள் உரைத்து கொடுக்கப்படும் பொழுது, அது கேட்கும் பொழுது, அது வாசிக்கும் பொழுது அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுடன் விசுவாசமுடன் இறை வார்த்தை கேட்கும் பொழுது அதுக்கு அபிஷேகம் கிடைக்கும். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 41வது இறைவசனத்தில் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளிடம் போய் இறை வார்த்தை சொன்ன பொழுது எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். மட்டுமல்ல, அவருடைய வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை கூட துள்ளி மகிழ்ந்துட்டு. எப்போது? இறை வார்த்தைகள் கேட்ட பொழுது. எலிசபெத் அம்மாளும் வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தையும் இறை வார்த்தை கேட்ட பொழுது
பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் ஆட்கொள்ளப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதே அபிஷேகம் இன்னைக்கு நடக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. விசுவாசமுடன் அமர்ந்து தியாகம் செஞ்சு, இப்ப சூடு ஜாஸ்தி, கிளைமேட் அந்த அளவுக்கு ஒரு நல்ல கிளைமேட் கிடையாது, ரொம்ப சூடு. ஆனாலும் இங்கே தாழ்ச்சியுடன் அமர்ந்து அதே இறைவார்த்தைகள் கேட்கும் பொழுது அதே அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைக்கும். ஆனா விசுவாசம் இறைவார்த்தை மீது வைத்து கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. கண்களை மூடி கரங்களை சேர்த்து வைத்து குரல் எழுப்பி கொஞ்ச நேரம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஸ்துதிப்போமா? ஹalleluya, 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 ஸ்துதிப்போமா, ஸ்துதிப்போமா, ஹalleluya, அனைத்து இறைவசனங்கள் அபிஷேகமாக மாற்றப்படுகிறது. ஹalleluya, 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 இயேசுவே ஆராதனை, ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்தி சக்தி தாரும் ஆண்டவரே, வல்லமை தாரும் ஆண்டவரே. 1:13 எபிரேயர் 4:12 இறைவசனங்கள் அபிஷேகம் ಈ கூட்டத்தின் மீது வழங்கப்படுகிறது. ஆமென். ஆமென். ஹalleluya, 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 இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, ஹalleluya, விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே, அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya, ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே, ஹalleluya, 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 ஹalleluya. அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபிப்போம், குரல் எழுப்பி ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஏப்ரல் மே மாதங்களில் பலாப்பழம் கீழே விழுந்தது பார்த்திருக்கா? பலாப்பழம் அந்த மாதிரி அமருங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. நான் இங்கே அமரும் போது எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு. இந்த சூடு கிளைமேட் எனக்கு மட்டுமா? இவருடைய ஃபேஸ் பார்க்கும்போது ஏசியில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. Praise the Lord. Hallelujah. ஒரே சிரிப்பு, ஒரே நிம்மதி ஃபேஸ் பார்க்கும் பொழுது. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இது என்னுடைய சரீரத்தினுடைய பிரச்சனையா? சூடு கிளைமேட் இவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லையா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அது ஒரு கிருபை தான். Hallelujah. Amen. இவ்வளவு சூடு கிளைமேட், வெயில் ஜாஸ்தி, ஆனாலும் சிரித்து நிம்மதியுடன் அமர்ந்து இறைவார்த்தை கேட்க முடியுமானால் அதுக்கு பின்னாடி பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு திட்டம், அபிஷேகம் இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord சொல்லும் பொழுது, ஹalleluya சொல்லும் பொழுது குரல் எழுப்பி சொல்ல வேண்டும். அப்போது என்ன நடக்கும்? தீய சக்திகளுடைய பாதிப்புகள் விட்டு விலகும், விடுதல் கிடைக்கும். Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இரண்டு பக்கத்தில் இருக்கின்றவர்களை பார்த்து சிரித்து சொல்லுங்க, கடவுள் உங்களை இறைவார்த்தை மூலமாக ஏராளமாக ஆசீர்வதிக்கட்டும். சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. பார்க்கும் பொழுது பயம் வரணும் அளவுக்கு அந்த மாதிரி பார்க்க கூடாது. சிலரை பார்த்தா பயம் வரும். சந்திரமுகி மூவியில அந்த பேவர்லி அந்த மாதிரி. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இறைவார்த்தைகள் கேட்கும் பொழுது சந்தோஷமுடன் அமர்ந்து கேட்கும் பொழுது திருவெளிப்பாடு 1வது அதிகாரம் 3வது இறைவசனத்தினுடைய அபிஷேகம் இக்கூட்டத்தினுடைய மீது வழங்கப்படும். அது என்ன? இந்நூலில் எழுதியுள்ளவற்றை படிப்போரும் கேட்போரும் அதற்காக கடைபிடிப்போரும் பெயர் பெற்றோர். Praise the Lord. நான் இப்போ ஒரு இறைவார்த்தையை சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 41வது இறைவசனம். அது என்ன? அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளிடம் போய் கப்ரியேல் தூதர் கொடுத்த இறைவசனங்கள் சொல்லிக் கொடுத்த பொழுது அங்கே என்ன நடந்தது? அது கேட்ட பொழுது தூய ஆவியால் எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டாள். அப்ப இன்னைக்கு அதே இறைவார்த்தைகள் நீங்க கேட்கும் பொழுது என்ன நடக்கும்? என்ன நடக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வழங்கப்படும். Praise the Lord.
அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அவருடைய வயிற்றுக்குள்ளே படுத்துட்டு இருந்த குழந்தை துள்ளி மகிழ்ந்தற்று. அந்த மாதிரி அதிசயங்கள் இப்போதும் நடக்குமா? நடக்குமா? நடக்கும். ஏனென்றால் இறை வார்த்தை அன்னைக்கும் இன்னைக்கும் ஒன்றுதான். அதனுடைய வல்லமை அன்னைக்கும் இன்னைக்கும் ஒன்றுதான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. உங்களை பார்க்கும் பொழுது மத்தேயு நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் கூட்டத்தை பார்த்து அவருக்கு இருந்த ஒரு மனநிலை எனக்கு வருது. என்ன தெரியுமா? இவருக்கு உணவு கொடுத்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் ஒரு தியானம் கொடுத்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு. ஆனா டாக் முடிச்சு அவருக்கு ரொம்ப ஒரு இரக்கம் வந்துருச்சு அன்னைக்கு அங்கே வந்து சேர்ந்த மக்கள் மீது. அப்ப கண்டிப்பா சூடு வெயில் சீசன், வெயில் ரொம்ப ஜாஸ்தி, இங்க வந்து அமரும்போது ரொம்ப கஷ்டம். ஃபேன் அங்கேயும் சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்படி தியாகம் எல்லாம் எடுத்து இங்கே அமரும் பொழுது அதே இரக்கம் ஆண்டவர் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய வாழ்க்கை மீது வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏனென்றால் இயேசு ஆண்டவர் அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரே இரக்கமுடைய கடவுள். ஹalleluya. 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 லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 41வது இறைவசனம். இறை வார்த்தைகள் கேட்ட பொழுது எலிசபெத் அம்மாள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தால் ஆட்கொள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை துள்ளி மகிழ்ந்துட்டு பவர் அபிஷேகம் வந்துருச்சு. அந்த மாதிரி அதிசயம் இப்போ நடக்குமா? கொஞ்சம் ஒரு 2 ஆண்டுகள் முன்னாடி அவர் தியானத்தில் இருக்கும்போது என்னுடைய ஒரு கசின் சிஸ்டர் கூப்பிட்டாங்க. இப்போ ஒரு விஷயம் சொன்னது இப்படிதான். அவருடைய ஹஸ்பண்டினுடைய எல்டர் பிரதர், அண்ணனுடைய ஒய்ஃப் 2வது கன்சீவ் ஆயிருச்சு, கருவிட்டு இருக்கு. அப்போ டாக்டர் போய் பார்த்து டெஸ்ட் செஞ்ச பொழுது டாக்டர் சொன்னாங்க அந்த குழந்தையை அபோர்ஷன் பண்ணுங்க. ஏனென்றால் அந்த குழந்தையினுடைய ஹார்ட் பீட் ரொம்ப கம்மி. அப்போ அந்த குழந்தையை நீங்க பெற்றெடுத்தாலும் அது ஒரு நல்ல குழந்தையாக இருக்காது, என்னமோ பிரச்சனைகள் இருக்கும். அது அபோர்ஷன் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க டாக்டர்ஸ். இப்போ இந்த பொண்ணு என்னுடைய கசின் சிஸ்டர் அவர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன செய்யணும், அபோர்ஷன் பண்ணணுமா வேண்டாமா? இப்போ நிறைய தியான மையத்தில் வரும்பொழுது அமர்ந்து இறை வார்த்தை கேட்குவதற்கு ஒரு அமைதி நிம்மதி இல்லை, பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு ஒரு அப்படி ஒரு முடிவு எடுக்கவில்லை. ஆனால் வந்து நேரடியாக கேட்பாங்க, ஃபாதர் கண்களை மூடி ஜெபித்து வெளிப்பாடு சொல்லுங்க. ஒரு பையன் செட் ஆயிருச்சு, அந்த திருமணம் நடக்குமா இல்லையா வெளிப்பாடு சொல்லுங்க. பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸுக்கு அட்மிஷன் கிடைக்குமா இல்லையா? இப்போ பாப சங்கீர்த்தனத்தில் எவ்வளோ நாளாச்சு? அது ஒரு ஆண்டாயிட்டு ஃபாதர். ஓ சரி, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யாமல் வேற பல்வேறு விஷயங்கள் பின்னாடி நடந்துட்டு இருக்கு. சாத்தான் என்ன சொல்லுவாரு? அப்படி செய்யுங்க, ஆனால் என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனை கிடையாது. அப்போ அவருக்கு என்ன பிரயோஜனம்? யாருக்குமே ஆசீர்வாதம் கிடைக்காமல் போயிடும், அவருக்கு அது போதும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. நீங்க இங்க வந்து அமர்ந்து இருக்கும் பொழுது சாத்தானுக்கு டென்ஷன் இல்ல. ஏன் தெரியுமா? கேட்க வேண்டிய முறையில் இறை வார்த்தை கேட்டா மட்டும்தான் அவருக்கு டென்ஷன், இல்லைன்னா டென்ஷன் கிடையாது, எந்த டென்ஷனும் கிடையாது. நீங்க இங்க அமர்ந்து 24 மணி நேரம் இங்க அமருங்க, எந்த பிரச்சனை. கேட்க வேண்டிய முறையில் இறை வார்த்தை கேட்கும் பொழுது, செய்ய வேண்டிய முறையில் ஊழியங்களில் கலந்து ஜெபிக்கும் பொழுது சாத்தானுக்கு டென்ஷன் வரும். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அப்பொழுது மட்டும்தான் ஆசீர்வாதங்கள் வழங்கப்படும், இல்லைன்னா எந்த பிரச்சனை கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இந்த பொண்ணு கேட்டாங்க என்ன செய்ய வேண்டும். இப்போ நான் சொன்னேன், நான் வந்து MBBS படித்த டாக்டர் கிடையாது, குருவானவர், பிரீஸ்ட், ஃபாதர். சரி, அப்புறம் அவருக்காக ஜெபித்த பொழுது கடவுள் இந்த இறை வசனத்தை கொடுத்தாங்க. லூக்கா 1வது அதிகாரம் 41வது இறை வசனம். நான் சொன்னேன், நீங்க அந்த அக்கா கிட்ட சொல்லுங்க, ஒவ்வொரு நாட்களிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த இறை வசனத்தை குரல் எழுப்பி படித்து அதை அந்த குழந்தை கேட்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துக்கோங்க. அப்படி செய்யுங்க. இப்போ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், அப்படி போகட்டும் கொஞ்சம் நாட்கள். அப்புறம் அது சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் அடுத்த தியானத்துக்கு போனேன். ஒரு ஆண்டு முடிச்சு எனக்கு ஒரு போட்டோ வந்துருச்சு என்னுடைய வாட்ஸ்அப்பில். போட்டோ என்னன்னு தெரியுமா? டாக்டர்ஸ் அபோர்ஷன் பண்ண கட்டாயம் சொன்ன அந்த குழந்தையினுடைய திருமுழுக்கு ஞான ஸ்நானத்தினுடைய போட்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அவரு அனுப்பிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப அன்னைக்கு இறை வார்த்தைகள் கேட்ட பொழுது நடந்த அதே அதிசயம் இன்னைக்கும் நடக்கும். ஏனென்றால் இறை வார்த்தை அதனுடைய வல்லமை அன்னைக்கும் இன்னைக்கும் ஒன்றுதான். இயேசுவாண்டவருடைய வல்லமை அன்னைக்கும் இன்னைக்கும் ஒன்றுதான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமுடன் அமர வேண்டும். ஹalleluya. ஹalleluya. லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரத்தில்
12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய மருத்துவர்கள் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் இல்லாம அப்படி குணமளிக்கப்படாமல் உடல் நோய் மூலமாக ரொம்ப வருத்தப்பட்டு இருந்த ஒரு பொண்ணு இயேசு ஆண்டவரே தொட்டு குணமளிக்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி அங்க பார்க்க முடியும். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. அங்கே என்ன நடந்தது? லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரத்தில் அந்த பொண்ணு கூட்டத்துக்குள்ளே நுழைந்து இயேசு ஆண்டவருடைய ஆடையில் தொட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தொட்ட பொழுது என்ன நடந்தது? அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. முதல்ல என்ன நடந்தது? தொட்ட பொழுது இயேசு ஆண்டவருடைய சரீரத்தில் இருந்த வல்லமை புறப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. என்னுடைய கேள்வி இதுதான், அன்னைக்கு இயேசு ஆண்டவருடைய ஆடையில் தொட்டது அந்த பொண்ணு மட்டுமா இல்லைன்னா வேற யாராவது தொட்டாங்களா? நிறைய பேர் தொட்டிருப்பாங்க, நிறைய பேர் தொட்டாங்க, நிறைய பேரு தொட்டாங்க. தியானத்திலே இங்க நிறைய பேரு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அங்க ஒரு கூட்டம் இருந்துருச்சு. ஆனா இயேசு ஆண்டவர் வந்து இந்த ரஜினிகாந்த் வர செலிபிரிட்டி வரன மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. அப்போ ஒரு கூட்டம் சுற்றில இருந்துருச்சு. ஆண்டவர் கேட்டாங்க, யாராவது என்ன தொட்டுருச்சு? என்னுடைய சரீரத்தில் இருந்த சக்தி புறப்பட்டிருக்கிறது. அப்போ சீடர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க? நீங்க என்ன சொல்கிறாய்? ஒரு கூட்டம் அப்படி இருக்குது, நிறைய பேர் தொட்டுட்டாங்க, யாராவது ஒரு நபர் கிடையாது. ஏன் அந்த மாதிரி ஒரு கேள்வி? அப்படி ஒரு கேள்விக்கு இங்க இம்பார்ட்டன்ஸ் இல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆனா ஆண்டவர் சொன்னாங்க, இல்ல யாராவது என்ன தொட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? ஒரு நபர் தொட்ட பொழுது என்னுடைய சரீரத்திலிருந்து சக்தி புறப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அதனுடைய விளக்கம் என்ன? இப்ப இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்னைக்கு நிறைய பேர் தொட்ட பொழுதும் ஒரே ஒரு பொண்ணு தொட்ட பொழுது வித்தியாசம் வந்துருச்சு. சக்தி புறப்பட்டு அவருடைய 12 ஆண்டுகளாக இருந்த உடல் நோய் குணமளிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நிறைய பேர் திருப்பலிக்கு வருவாங்க, நிறைய பேர் இறை வார்த்தைகள் கேட்பாங்க, நிறைய பேர் ஜெபம் செய்வாங்க. ஆனால் செய்ய வேண்டிய முறையில் செய்யும் பொழுதுதான் அபிஷேகம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட், அதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய விளக்கம். ஹalleluya, 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 ஹalleluya. கடவுளுக்கு மதிப்பு கொடுத்து கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அமர்ந்து இறை வார்த்தை கேட்கும் பொழுது அந்த பொண்ணு தொட்டது போல சக்தி புறப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா என்ன பிரச்சனை? அந்த கூட்டம் தொட்டது மாதிரி சக்தி வராது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ரகசியங்கள், ஆத்மீக ரகசியங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். ஹalleluya, 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 ஹalleluya. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சத்தம் கேட்கவே இல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. தியாகம் செஞ்சு ஜெபம் செய்யும் பொழுது, தியானத்தில் கலந்து ஜெபிக்கும் பொழுது அதுக்கு இன்னும் அதிகமாக அபிஷேகம் இருக்குது. இப்ப நீங்க நிறைய ஒரு தியாகங்கள் செஞ்சு இங்கே இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. யோனா இறைவாக்கினருடைய புத்தகம் 3வது அதிகாரம் 5வது இறைவசனம். யோனா இறைவாக்கினர் 3வது அதிகாரம் 5வது இறைவசனம். யோனா இறைவாக்கினர் 3வது அதிகாரம் 5வது இறைவசனம் வாசிக்க முடியுமா? நினிவே நகர மக்கள், நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி. ஒரு நிமிஷம். இந்த இடத்தினுடைய பேர் என்ன? திண்டிவனமா? இது திண்டிவனமா ப்ராப்பர்? திண்டிவன நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி, கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க, எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார். பெரியோர் சிறியோர், பெரியோர் சிறியோர், இங்க சிறியோர் அங்க பெரியோர், பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்குடை உடுத்திக் கொண்டனர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அவர் அன்னைக்கு போதும், அவர் அன்னைக்கு சாக்குடை உடுத்திக் கொண்டனர். நீங்க இன்னைக்கு வெயில் சூடு ஜாஸ்தியா இருக்கிற கிளைமேட்ல வந்தீங்க, அமர்ந்து இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், ரெண்டுமே நோன்பு தான். ஹalleluya, 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 ஹalleluya. அப்படி செஞ்ச பொழுது என்ன நடந்தது தெரியுமா? கடவுள் ஏற்கனவே நினிவே மக்கள் மீது ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. என்ன முடிவும் தெரியுமா? என்ன முடிவும் தெரியுமா? அந்த மக்களை அத்தனையும் சாகடிச்சுக்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு முடிவு தலை மீது இருந்த பொழுது அந்த மக்கள் சேர்ந்து வந்து நோன்பிருக்க முடிவெடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கடவுளுடைய முடிவு என்ன?
இந்த மக்களே அத்தனையும் சாகடிச்சுக்கலாம். அவருடைய வாழ்க்கை சரியான வாழ்க்கை கிடையாது. பாபத்தில் தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். அவரை சாகடிச்சுக்கலாம். அது கடவுளுடைய முடிவு. மக்களுடைய முடிவு என்ன? நோன்பு இருக்கலாம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. தியாகம் செஞ்ச சாக்குடை உடுத்த சூடு ஜாஸ்தியா இருக்கிற கிளைமேட்டில் இங்கே அமர்ந்து நோன்பு இருக்க முடிவெடுத்த பொழுது கடவுள் அவருடைய முடிவை மாற்றினார். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. 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 இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கடவுள் முன்னாடி நிறைய மதிப்பு இருக்கிற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு இங்க சூடு கிளைமேட்டில் அந்த அளவுக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் பொழுதும் இங்கே அதனுடைய பெயின் எடுத்து வேதனைகளை ஏற்றெடுத்து இங்கே அமரும் பொழுது கடவுள் ஏற்கனவே எடுத்த சில முடிவுகளை அவரே மாற்றி அது ஆசீர்வாதமாக மாற்றுவார். பிரைஸ் எல்லாம். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஹல்லேலூயா. 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 அப்ப ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்க, இந்த தியாகங்களுக்கு எல்லாமே கடவுள் உங்களை நிறைய ஆசீர்வதிக்கட்டும். சொல்லுங்க, பார்த்து சிரித்து சொல்லுங்க. பார்த்து சிரித்து சொல்லுங்க. சந்திரமுகி மாதிரி பார்க்க கூடாது. பிரைஸ் எல்லாம். அந்த கரங்களை எழுப்பி தட்டி கடவுளுக்கு ஆராதனை செய்யுங்க. கரங்களை எழுப்பி தட்டி கரங்களை தலைக்கு மீத கரம் பெற வேண்டும். தலை இருந்தால் தலைக்கு மீத கரம் பெற வேண்டும். ஆனால் சில இடத்துல தியானத்துக்கு போகும்பொழுது பின்னாடி போய் வந்து பார்த்துருச்சுன்னா நிறைய பேருக்கு தலை இல்லை. மறை சாட்சிகள் என்ன தெரியுமா? மறை சாட்சிகள். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. கடவுளுக்கு ஆராதனை செய்யும் பொழுது நல்ல முறையில் ஆர்வமுடன் ஆராதனை செய்யும் பொழுது தடைகள் நீங்கி போயிடும். கெட்டுகளை கடவுள் முறித்து விடுவார். நாகும் 1:13 நான் இங்கே ஸ்துதிக்கும் பொழுது அந்த இறைவசனத்தினுடைய அபிஷேகத்திற்காக ஜெபித்தேன். நாகும் 1:13 என்ன தெரியுமா? இறைவார்த்தை சொல்கிறது, இப்பொழுது உன்மேல் இருக்கும் அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை நான் அறுத்து விடுவேன். ஆண்டவர் உன்னை போதும். உன் மீது இருக்கின்ற நுகத்தை நான் முறித்து உன் கட்டுகளை நான் அறுத்து விடுவேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நடக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இறைவார்த்தைகள் கேட்கும் பொழுது அதுதான் நடக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நுகம் பார்த்திருக்கிறீர்களா? நுகம் பார்த்திருக்கிறீர்களா? நுகம் என்ன? உழவர் வேலை செய்யும் பொழுது மாடினுடைய கழுத்து மீது வைக்கிற ஒரு தான் நுகம். பார்த்திருக்கா? அது வைக்கும் பொழுது என்ன பிரச்சனை? மாடுக்கு கழுத்து வலிக்கும். கழுத்து வலிக்கும். அப்புறம் அங்கெல்லாம் பார்க்க முடியாது. ஒரே பார்வை. அந்த ஓனர் எஜமானர் என்ன சொல்கிறார் அது மட்டும்தான் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். சாத்தான் அப்படி ஒரு நுகம் கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கை மீது வைக்கும் பொழுது என்ன பிரச்சனை? சுதந்திரம் கிடையாது. சாத்தான் என்ன சொல்கிறார் அது மட்டும்தான் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப சில நபர்கள்கிட்ட கரங்கள் எழுப்பி தட்டி கடவுளுக்கு ஆராதனை சொல்லும் பொழுது பார்த்தா போலிய வந்த மாதிரி தான் அவருடைய ஸ்துதிப்பு ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம் என்ன? நுகம் அங்கே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கெட்டங்க இருக்குது. ஹல்லேலூயா. ஆத்மீக முயற்சிகள் பண்ணும் பொழுது இறைவார்த்தைகள் கேட்கும் பொழுது ஆராதனை செய்யும் பொழுது அப்படிப்பட்ட நுகத்தை கடவுள் அறுத்து விடுவார். கெட்டுகளை முறித்து விடுவார். அப்போது சுவாதந்திரம் கிடைக்கும், அபிஷேகம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 நீ ஒரு கேள்வி கேட்கட்டுமா? தியானத்தினுடைய வெற்றி என்ன? 3 நாட்கள் தியானத்தில் அமர்ந்து ஜெபித்து அதுக்கப்புறம் அது வெற்றிகரமாக நாங்கள் அதை பூர்த்தி செய்தோம். அப்படி எப்போது சொல்ல முடியும்? விடுதலை கிடைக்கும்போது. மனமாற்றம். கரெக்ட். மனமாற்றம் கிடைக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 யோவான் திருமுகம் 1வது அதிகாரம் 2வது இறைவசனம். 3 யோவான் திருமுகம் 1வது அதிகாரம் 2வது இறைவசனம். அன்புக்குரியவரே எல்லாமே கவனமாக கேட்க வேண்டும். ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் நல்லா கேட்க வேண்டும். அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு போகும்போது அபிஷேகம்
அனுபவிக்க முடியும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அன்பு கூறியவரே, அன்பு கூறியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல், நீர் ஆத்ம நலத்தோடு இருப்பது போல உடல் நலத்தோடு இருக்கவும், உடல் நலத்தோடு இருக்கவும், அனைத்தும் இனிதே நிகழவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். Praise the Lord. Praise the Lord. இதுதான் தியானத்தினுடைய வெற்றி. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. புனித யோவான் அவருடைய சீடர்களிடம், இறை மக்களிடம் என்ன சொல்கிறாரு? உம்முடைய ஆத்மா நலனாக இருக்கின்றது போல சரீரமும் நலனாக இருக்கட்டும். அனைத்து வாழ்க்கை அபிஷேகமாக மாறட்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நல்லா கேட்டீங்களா? அந்த இறைவசனம் நல்லா கேட்டீங்களா? அப்ப நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கணும்னா, அனைத்து காரியங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படணும்னா, முதலில் எது நலனாக இருக்க வேண்டும்? ஆன்மா. எது நலனாக இருக்க வேண்டும்? ஆன்மா. ஆத்மாவு. ஆத்மாவை எப்படி நலனாக வைக்க முடியும்? கழட்டி எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டா போதுமா? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணன மாதிரி ஆத்மாவை வெளியே எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு, அதுக்கப்புறம் என்ன, அந்த ஒயிட் லிக்விட் அதெல்லாமே ஊற்றி 1 மணி நேரம் ஸ்ட்ராங் வாஷில் போடும் பொழுது 1 மணி நேரம் முடிச்சு வாஷிங் மிஷின் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது ஆத்மாவு நல்ல ஒயிட் கலரில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Hallelujah. ஆத்மாவை எப்படி நலனாக வைக்க முடியும் தெரியுமா? எப்படி? நல்ல முறையில் பாப சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது மட்டும்தான் ஆத்மாவை நலனாக வைக்க முடியும். ஆத்மாவு நலனாக இருக்கும் பொழுது சரீரம் நலனாக இருக்கும், அனைத்தும் நலனாக இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு பையன் அங்கே நாகர்கோவில் தியானத்துக்கு போனது, அவர் டக்குன்னு வந்து அப்படியே அமர்ந்து கேட்டாங்க, ஃபாதர் கண்களை மூடுங்க. அவன் எனக்கிட்ட சொன்னாங்க, கண்களை மூடுங்க, வெளிப்பாடு சொல்லுங்க, எனக்கு பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கு, அட்மிஷன் கிடைக்குமா இல்லையா சொல்லுங்க. அப்புறம் ஒரு அம்மா வந்தாங்க, பொண்ணை கூட்டி வந்துட்டு சொன்னாங்க, ஃபாதர் இவருக்கு ஒரு பையன் செட் ஆயிடுச்சு, அந்த திருமணம் பண்ணணுமா வேண்டாமா? கண்களை மூடுங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அது தேவையா? Hallelujah. அனைத்தும் நலனாக இருக்கணும்னு என்ன செஞ்சா போதும்? என்ன செஞ்சா போதும்? ஆத்மா நலனாக வைத்தா போதும். ஆத்மாவை நலனாக வைக்கணும், என்ன செய்யணும்? நல்ல முறையில் பாப சங்கீர்த்தனம் செஞ்சு கிருபையில் வாழணும். Praise the Lord. அப்படி வாழும் பொழுது யோவான் சொல்கிறார், அனைத்து நலனாக இருக்கும். ஹalleluya. ஆனா அது செய்வதற்கு நேரம் கிடையாது, டைம் இல்லை ஃபாதர், சீக்கிரமா சொல்லுங்க. நான் போன வாரம் ஒரு ஃபேமிலி கூப்பிட்டாங்க, அவருக்கு நிறைய கடை பிரச்சனை, அவருக்காக ஜெபித்த பொழுது கடவுள் சொன்னாங்க 30 நாட்கள் திருப்பலி ஒப்பு கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் ரோம 8:28 இறைவசனம் வைத்து ஜெபிக்க சொல்லுங்க, ஜெபமாலை இது ரெண்டும் செய்ய சொல்லுங்க 30 நாட்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பிளஸ் பண்ணியா போதும். அப்படி பரிசுத்த ஆவியான ஒரு உத்வேகம் கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன் ஃபோனில், அக்கா இந்த மாதிரி செய்யுங்க, 30 நாட்கள் திருப்பலி அர்ப்பணித்துக் கொள்ளுங்க, அதுக்கப்புறம் இந்த இறைவசனத்தை வைத்து ஜெபமாலை ஜெபியுங்க, 2 பேருமே, ஹஸ்பண்டு நீங்கள். 30 நாட்கள் முடிச்சு நான் வீட்டுக்கு வந்து பிளஸிங் பண்ணுவேன், கடவுளிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஒரு மணி நேரம் முடிச்சு அவர் திருப்பி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டாங்க, ஃபாதர் ஒரு நாளில் ஒரு 10 மாதத்துக்கு போகட்டும், அப்போ ஒரு 3 நாட்கள் முடிச்சுக்கலாமே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இது வந்து கேரளாவில் சொல்லுவாங்க தட்டுக்கடா, தமிழ்நாட்டில் இருக்கு அந்த மாதிரி தட்டுக்கடா. நைட்டில் ஒரு 6 மணி 7 மணிக்கு ஓப்பன் ஆகி 10-11 மணி வரைக்கும் இருக்கிற ஒரு ஷாப் இல்லையா, தட்டுக்கடா. ஆம்லெட்டு, தோசை, கல் தோசை அதெல்லாம் கிடைக்கிறது. ரோட்டு கடை, தமிழில் ரோட்டு கடையா, கேரளாவில் தட்டுக்கடான்னு சொல்லுவாங்க. ரோட்டு கடை, தட்டுக்கடை, ரோட்டு கடை எது வேணாலும் ஆகட்டும். சரி, அங்கே போயிட்டு ஒரு டபுள் ஆம்லெட் டக்குன்னு கிடைக்கும். Praise the Lord. அந்த மாதிரி கடவுள்கிட்ட போயிட்டு பிரயோஜனம் கிடையாது. ஹalleluya. செய்ய வேண்டிய காரியங்கள் முறையில் ஆரம்பத்தில் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கடவுள் அவருடைய செயல்களை செய்ய ஆரம்பிக்கும். Praise the Lord. ஹalleluya. 5 அப்பம் 2 மீன்கள், அங்கே 5000க்கு மேலான மக்கள் தியானத்துக்கு வந்து இறைவார்த்தை கேட்டு அமரும் பொழுது கடவுள் கேட்டாங்க, உங்க கையில் என்ன இருக்கிறது? Praise the Lord. அவருக்கு ஒரே டென்ஷன்,
அப்போஸ்தலருக்கு ஒரே டென்ஷன். 5000 பேருக்கு இப்போ எந்த கேட்டரிங் சர்வீஸுக்கு கொடுக்க முடியும்? டக்குன்னு சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியுமா? ஃப்ரைட் ரைஸ் கொடுக்கணும், சிக்கன் குழம்பு கொடுக்கணும், அப்புறம் பிரைஸ் எல்லாம் ஒரே டென்ஷன். அவர் இயேசு ஆண்டவர் வந்து சொன்னாங்க, ஐயோ இப்போ இந்த மாதிரி சொன்ன எப்படி ஆர்டர் கொடுக்க முடியும்? ஆண்டவர் என்ன சொன்னாங்க? உங்க கையில் என்ன, அது முதல்ல கொண்டு வாங்க. எதுக்கு டென்ஷன்? அது முதல்ல செய்யுங்க. ஹல்லேலூயா. அதை செய்யாமல் பாக்கி அங்கேயும் எல்லாம் போய் நடந்துட்டு ஐயோ எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. பிரச்சனை என்ன? நான் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யவில்லை. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஃபாதர் எனக்காக நல்லா ஜெபிங்க. அப்ப நீங்க டைம் இல்லை ஃபாதர், ஃபாதருக்கு வேற வேலை இல்லை, அப்ப நிறைய நேரம் கிடைக்கும்ல. எனக்கு நிறைய வேலை இருக்குது, அப்ப நீங்க ஜெபிங்க. அப்ப நீங்க அதுக்காக எவ்வளவு நேரம் ஜெபித்திருக்கிறீங்க? அது டைம் கிடைக்கல. நம்ம வந்து செய்ய வேண்டிய காரியம், லாசர் இறந்து அவரை அடக்கம் செஞ்சதுக்கு அப்புறம் இயேசுவாண்டவர் வந்து என்ன சொன்னாங்க? விண்ணுலக தந்தையே, என்னுடைய வல்லமை இங்க இருக்கிற அனைத்து நபர்களுக்கு தெரியும்படி அவருக்கு வாழ்க்கை திருப்பி கொடுத்துக் கொள்ளுங்க. பிரைஸ் எல்லாம். அந்த அளவுக்கு வல்லமை இருக்கிற இயேசுவாண்டவருக்கு கல்லெடுத்து மாற்ற முடியலையா? அவருடைய கெட்டு அழித்து விட முடியலையா? பிரைஸ் எல்லாம். நாம் வந்து செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது வாழ்க்கையில். அது செய்யாமல் கடவுள் எல்லாமே செய்யட்டும் அப்படி நினைச்சா எந்த ஆசீர்வாதம் வாழ்க்கைக்கு வந்து சேராது. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் முதலில் செய்ய வேண்டிய காரியம் தான் இப்ப சொன்னேன். 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனம். ஆத்மாவை நலனாக வைக்கும் பொழுது சரீரம் நலனாக இருக்கும், அனைத்தும் நலனாக இருக்கும். பிரைஸ் எல்லாம். அது செய்யாமல் கவுன்சிலிங்க்கு போயிட்டு ஜோல்சியம் பார்க்குற மாதிரி வெளிப்பாடு சொல்லுங்கன்னு சொன்னா எதுவுமே நடக்காது. சில காரியங்கள் நடக்கும், அது என்ன தெரியுமா? சாத்தான் வந்து சில அற்புதங்கள் நடக்கிற மாதிரி காமிக்குவாங்க. பிரைஸ் எல்லாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிஞ்சு கொள்ள வேண்டும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. 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 ஆத்மாவை நலனாக வைக்குவதற்காக முயற்சி பண்ண வேண்டும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. கிருபையில் வாழும் பொழுது எல்லாமே நடக்கும். இது பிரச்சனை என்ன? கிருபையில் வாழ்வதற்கு நேரம் இல்லை ஃபாதர், நீங்க வாழுங்க, எனக்கு டைம் இல்லை, அதுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா. எங்கேயும் போக வேண்டாம், கிருபையில் வாழ்ந்தா போதும். ஆத்மா, இது நான் சொல்லுன வார்த்தை கிடையாது, கடவுள் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற வார்த்தை. ஆத்மாவை நலனாக வைக்கும் பொழுது, நல்ல முறையில் பாவ சங்கீர்த்தனம் செஞ்சு கிருபையில் வாழும் பொழுது அனைத்தும் நலனாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அனைத்து ஆசீர்வாதங்கள் வந்து சேரும் வாழ்க்கைக்கு. ஹல்லேலூயா. தடைகள் நீங்கி போய்விடும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உடல் நோய்கள் குணமளிக்கப்படும். ஹல்லேலூயா. திருமண தடைகள், குழந்தை பாகத்தில் இருக்கிற தடைகள், வீடு கெட்டதுக்காக இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி போய்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா இது செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், ஆத்மாவே நலனாக வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அக்கா போன மாதம் தமிழ் தியானத்துக்கு போன பொழுது பாப சங்கீர்த்தனம் வந்தாங்க. அவர் சொன்னாங்க, ஃபாதர் பாப சங்கீர்த்தனம் செஞ்சு 25 ஆண்டுகள் ஆயிற்று. 25 இயர்ஸ். ஆத்மாவை 25 ஆண்டுகளாக நலனாக இருக்குல்ல, அப்புறம் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. சொன்னாங்க, ஃபாதர் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை தடை, காரணம் என்ன? ஆத்மாவை நலனாக வைக்கல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது ஒரு முக்கியமான ஆத்மீக ரகசியம். இது ஞாபகத்தில் எப்போதும் வைத்துக் கொள்ளுங்க. இது செய்ய முடியுமானால் பாக்கி அனைத்து ஆசீர்வாதங்கள் வாழ்க்கைக்கு வந்து சேரும். அப்ப இப்ப அந்த அக்கா வந்து சொன்னாங்க 25 ஆண்டுகள் ஆயிற்று பாபாசம். அதனால காரணம் என்ன? சில நபர்களுக்கு வந்து குடும்ப ஜபம்னு சொன்னா ஒரே அலர்ஜி. சிலருக்கு வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு தான் அலர்ஜி, சிலருக்கு குடும்ப ஜபத்துக்கு அலர்ஜி. குடும்ப ஜபம்னு சொன்னா ஒரே பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். ஜபமால கரங்கள் எடுத்தா அப்படியே ஐசியூல அட்மிட் பண்ணன மாதிரி. பைபிளா அப்படி ஒரு புத்தகம் இருக்குதா? அந்த மாதிரி கேள்வி. ஆத்மீக விஷயங்களில் எந்த ஆர்வம் கிடையாது, ஆனா வெளிப்பாடு கிடைக்கணும். ஆத்மீக விஷயங்களில் ஆர்வம் இல்லை. கடவுளுக்கு ஆராதனை செய்யுங்க, கரங்கள் தட்டி ஆராதனை செய்யுங்க, அது முடியல. போலிய வந்த மாதிரி. சிலரை பார்த்தா மரம் ஆழ்குழி எடுத்து மரம் நட்ட மாதிரி, அங்கிங்க இல்லை, இப்படியே இப்படியே நின்றுட்டு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் இங்கே போன நவம்பர் மாதம் கடைசியில் ஆப்பிரிக்கா போயிருந்தேன், கெனியாவில். அங்கே ஒரு தியானம் இருந்துருச்சு.
அங்கே போன பொழுது பார்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அங்கே மக்கள் வந்து அவரு சும்மா நிற்கவே இல்லை. திருப்பலிக்கு வரும்போது ஒரே டான்ஸு தான். ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் இந்த ஸ்டெப்பு தான். நானும் டான்ஸ் செஞ்சேன். நள்ளிரவில் பவுலும் சீலாவும், திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரம் 25 இறைவசனங்கள். இப்போ வாசிக்க வேண்டாம். 16ஆம் அதிகாரம் 25 இறைவசனங்கள். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் சரியான முறையில் பாட்டு பாடி நடனம் செஞ்ச ஆராதனை செஞ்ச பொழுது என்ன நடந்தது? சிறை கூடத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டன. அவருடைய கரங்களில் இருந்த விலங்குகள் கலன்று விழுந்தன. பிரைஸ் தி லார்ட். மட்டுமல்ல, அவருக்கு எதிராக நின்ற படை வீரர்கள் அவருடைய நண்பர்களாக மாற்றப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரியான முறையில் ஆராதனை செய்ய முடியும். சரியான முறையில் ஆராதனை செய்யணும்னு என்ன பிரச்சனை? ஆத்மாவு நலனாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா என்ன பிரச்சனை? சாத்தானுடைய கெட்ட ஆவிகளுடைய அடிமைத்தனத்தில் வாழும் பொழுது என்ன பிரச்சனை? சரியான முறையில் ஆராதனை செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 அப்ப என்ன பிரச்சனை? சில நபர்களுக்கு வந்து ஆண்டுகளாக மாதங்களாக பாப சங்கீர்த்தனை செய்ய ஒரு ஆர்வம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜெபத்திற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. குடும்ப ஜெபமா அப்படி ஒன்று இருக்குதா? ஆத்மீக விஷயங்களில் ஆர்வம் இல்லை. இதனுடைய காரணம் என்ன? நல்ல முறையில் பாப சங்கீர்த்தனம் செஞ்சு ஆத்மாவை நலனாக வைக்க முடியல. காரணம் என்ன? பைபிள் அதுக்கு சொல்கின்ற பேரு தான், அதுக்கு ஒரு பேர் இருக்குது, நெய். அப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய இதயத்தை பற்றி, ஹார்ட், இந்த ஹார்ட் கிடையாது, இன்னொரு ஹார்ட் இருக்குதுக்குள்ள. ஒரு ஹார்ட் இங்கே இருக்குது இல்லையா? என்னுடைய ஹார்ட் பீட் வந்து போன 2 வருஷம் முன்னாடி ரொம்ப ஜாஸ்தி அதிகரித்து வந்துருச்சு. 72 to 80 தான் இருக்கணும். எனக்கு வந்து அது 120 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ டேப்லெட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் கம்மி பண்ணுறதுக்கு ஹார்ட் பீட்டு. அந்த ஹார்ட் கிடையாது, இன்னொரு ஹார்ட் இருக்கு. பைபிள் இப்படிப்பட்ட நபர்களை பற்றி சொல்கின்ற ஒரு பெயர் இதுதான், கடின உள்ளத்தில் வாழ்கின்றவர்கள், இருண்ட உள்ளத்தில் வாழ்கின்றவர்கள், இதயம் கொழுத்து போய்விட்ட நிலையில் வாழ்கின்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த ஹார்ட் கிடையாது. இது வந்து கார்டியாலஜிஸ்டை பார்த்து ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிருச்சுன்னா சரியாயிடும். அதுக்குள்ள இன்னொரு ஹார்ட் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரியான முறையில் ஜெபம் செய்ய முடியல, கடவுளுக்கு நன்றி செலுத்த முடியல, ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்ல முடியல, குடும்ப ஜெபம் செய்ய முடியல, பாப சங்கீர்த்தனம் செய்ய முடியல. அப்படி வாழ்கின்ற நபர்களுடைய வாழ்க்கையை பற்றி பைபிள் சொல்கின்ற பெயர் தான் கடின உள்ளத்தில் வாழ்கின்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கரங்களை எழுப்பி தட்டி கடவுளுக்கு ஆராதனை செய்யுங்க. தலைக்கு மீத கரம் இருக்கணும், மறை சாட்சியாக கூடாது. தலைக்கு மீத கரம் நல்லா தட்டுங்க. கரங்களை அசைந்து அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு கடின இதயத்திலிருந்து கடவுள் உங்களை வெளியே கொண்டு வரட்டும். சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. ஒரு ஷைக்காண்ட் கொடுத்து சொல்லுங்க. இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப கௌரவமான விஷயம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து சுத்தமாக அது தெரியல. கடின இதயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள், ஆனாலும் அது புரியவில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆத்மீக விஷயங்கள் கேட்கும் பொழுது வரை அலட்சியம், மலையாளத்தில் புச்சம்னு சொல்லுவாங்க, புச்சம், அலட்சியம், இன்டிஃபரன்ஸ். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இறைவார்த்தை கேட்கும் பொழுது சில நபர்கள் இப்படி உட்காருவாங்க, கடின உள்ளம். வேற யாராவது பிரைஸ்லோடு சொல்லுங்க, இங்கே கடின உள்ளம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமர் திருமுகம் 1வது அதிகாரம் 21, 24 இறைவசனங்கள். 21, 24 இறைவசனங்கள். ரோமர் திருமுகம் 1, 21, 24 இறைவசனங்கள். ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும். இறை வார்த்தைகள் கவனமாக கேட்க வேண்டும், நல்லா செவிசாய்த்து கேட்டுக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஆசீர்வாதமா இருக்கு. எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஆசீர்வாதம். சொல்லுங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை? பெயர் பெற்ற வாழ்க்கை.
ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவை ஆயின. உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. Praise the Lord. கடின உள்ளம், இருண்ட உள்ளம், இதயம் கொழுத்து போய்விட்ட நிலை. Praise the Lord. அப்படி ஒரு நிலை இருக்குது. ஹalleluya. ஆமென். ஹalleluya. 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 Praise the Lord. Praise the Lord. கடின உள்ளத்தில் இருந்து வெளியே வரணும். தியானம் முடிக்கும் பொழுது அதுக்கப்புறம் நல்ல முறையில் கடவுளுக்கு ஆராதனை செலுத்தணும். ஆத்மாவை நலனாக வைக்கணும். அப்போது பாக்கி அனைத்து ஆசீர்வாதங்கள் வாழ்க்கைக்கு வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது. பைபிள் தெளிவாக சொல்கிறது. கடின உள்ளத்தில் வாழ்கின்ற ஒரு நிலை. ஹalleluya. நான் இப்ப இருக்கிறது பெங்களூரு. அங்கே ஒரு இங்கிலீஷ் தியான மையத்தில் தான் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ கடவுள் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாங்க. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? மலையாளம், இங்கிலீஷ், தமிழ் 3 மொழிகளில் தியானம் செய்வதற்காக கடவுள் ஆசீர்வாதம். அப்போ அங்கே சில கூட்டங்கள் வரும்பொழுது நான் பார்த்திருக்கிறேன். தியானம் எல்லாம் முடிச்சு திருப்பி போயிட, பாப சங்கீர்த்தனை செய்ய முடியல, செய்யாமல் திருப்பி போன நபர்களை பார்த்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. 4-5 நாட்கள் தியானத்தில் அதெல்லாமே முடிச்சு, ஆனா பாப சங்கீர்த்தனம் செய்ய முடியாமல் திருப்பி போன நபர்கள். ஹalleluya. காரணம் என்ன தெரியுமா? கடின உள்ளம், இருண்ட உள்ளம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரியான முறையில் பாப சங்கீர்த்தனம் செய்ய முடியவில்லை என்றால் அது ஒரு அடையாளம் தான். என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் என்னுடைய இதயம் கடின உள்ளமாக மாற்றப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்படி கடின உள்ளத்தில் வாழும் பொழுது எந்த ஆசீர்வாதமும் வாழ்க்கைக்கு வராது. கடவுளுக்கு எதுவுமே செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 24வது இறைவசனம் வாசிக்குங்க. அப்படி கடின உள்ளத்தில், இது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, கடின உள்ளத்தில் ஒரு நபர் வாழும் பொழுது 4 மாதம் 6 மாதம் 25 ஆண்டு 10 ஆண்டு வாழும் பொழுது கடவுள் என்ன செய்வார்? அது 24வது இறைவசனம் சொல்கிறது. ஆகவே அவர்களுடைய உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஏற்ப ஒருவரோடொருவர் தங்கள் உடல்களை இழிவுபடுத்துகின்ற ஒழுக்கக்கேடான செயல்களை செய்யும்படி கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தம் கேட்கவே இல்லை, என்னுடைய காதினுடைய பிரச்சனை. ஹalleluya. கரெக்ட் 1 மணிக்கு ஸ்டாப் பண்ணுவேன், எந்த சந்தேகம் வேண்டாம். இப்போ அது நினைச்சிட்டு இருக்கிறோம். 1 மணிக்கு இது ஸ்டாப் பண்ணுவாங்களா? அப்புறம் குழம்பு எத்தனை டைப்பு இருக்கிறது அங்கே, அது எல்லாமே ரெடி ஆயிடுமா? ஒரே சந்தேகம், ஒரே கவலை. ஆத்மாவை பற்றி கவலைப்பட்டுக் கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஃபுட் எல்லாமே சேர வேண்டிய நேரத்தில். ஹalleluya. ஆனா இங்க இருக்கும் பொழுதும் அமெரிக்காவில் போயிட்டு வரலாம் முடியலையா? முடியும். ஃபாதர் என்ன வேணாலும் பேசட்டும், நாங்க இப்ப ஃப்ளைட்டில் இருக்கிறோம். இப்போ லேண்டிங் டைம், திருப்பி இப்போ டேக் ஆஃப். ஹalleluya. 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 நினவே மக்கள் நோன்பிருக்க முடிவெடுத்த பொழுது கடவுள் அவருடைய வாழ்க்கை மீது வைத்த அந்த முடிவை மாற்றினார். இன்னைக்கு இந்த சூட வெயில் ஜாஸ்தியா இருக்கும் பொழுதும் வீட்டிலிருந்து நிறைய முயற்சி பண்ணி வேதனைகளை ஏற்றெடுத்து இங்கே அமரும் பொழுது சில முடிவுகள் கடவுள் மாற்றி, சில தடைகளை கடவுள் எடுத்து மாற்றி ஆசீர்வாதத்தை வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. அங்கே நிறைய இடத்துல ஃபேன் இல்லை, இங்கே தான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு பாருங்க. 2 கூலர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. ஆனால் நீங்க அங்கே ஃபேன் இல்லாமல் இருக்கிறது பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே கவலை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 குரல் எழுப்பி ஒரு 3 தடவை குரல் எழுப்பி இயேசுவே என்று கூப்பிடுங்கள். 3 தடவை குரல் எழுப்பி இயேசுவே.
இன்னொரு 3 தடவை கூட கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது விடுதலை கிடைக்கும். பிரைஸ் எல்லாம் ஆத்மாவை நலனாக வைக்குவதற்காக ஒரு ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பைபிளில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி கடின உள்ளத்தை பற்றி சொல்கிறத பார்க்க முடியும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா ஹalleluya. மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 14வது இறைவசனம். மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 14வது இறைவசனம். மார்க்கு நற்செய்தி இறுதியாக 11 வரும் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். ஒரு நிமிஷம். அப்ப இது என்னைக்கு நடந்த நிகழ்ச்சி? இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்த போது நடந்த நிகழ்ச்சியா, இறந்ததற்கு பின் நடந்த நிகழ்ச்சியா? ஆமென். இறந்த பிறகு நடந்த நிகழ்ச்சி. வாசிச்சுக்கோங்க. உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் யாரு சொன்னதை நம்பாமல்? சீடர்கள் சொன்னதா? மகதலா மரியா பார்த்து இயேசு ஆண்டவர் இறந்ததற்கு பின் மீண்டும் அவருக்கு தோன்றினார். மீண்டும் வந்த பொழுது சில காரியங்கள், இறைவார்த்தைகள் 11 அப்போஸ்தலர்களிடம் சொன்னார். ஆனா சொன்ன பொழுது அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடின உள்ளத்தோட இருந்தமையால் அவருடைய நம்பிக்கையின்மையை இயேசு ஆண்டவர் கண்டித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது பாருங்க, இயேசு ஆண்டவரோடு சேர்ந்து நடந்த, அவர் சொன்ன இறை வார்த்தைகள் கேட்ட அதே அப்போஸ்தலர்கள் அவர் இறந்ததற்கு பின் திருப்பி அவருடைய ஏற்கனவே இருந்த வாழ்க்கைக்கு போய் கடின உள்ளத்தில் வாழ ஆரம்பித்த பொழுது, திருப்பி இயேசு ஆண்டவர் இறை வார்த்தைகள் சொன்ன பொழுது அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்படி ஒரு மனநிலையில் அமர்ந்த பொழுது அவருடைய கடின உள்ளத்தை, நம்பிக்கையின்மையை இயேசு ஆண்டவர் கண்டித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னுடைய சவுண்ட் கம்மியாகும்போது உங்களுடைய சவுண்ட் வந்து உங்களுடைய சவுண்ட் வந்து ஜாஸ்தியா வரணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துருச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி? கடின உள்ளத்தினுடைய ஒரு பிரச்சனை எந்த நேரம் வேணாலும் வாழ்க்கையில் வரலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்புறம் இந்த மாதிரி கடின உள்ளத்தில் வாழும் பொழுது அவரை கடவுள் விட்டு விடுவார். ரோமா 1:24 இறைவசனத்தில் வாசிச்சு கேட்டோம் இல்லையா? ஆமென். இல்லையா? ஆமா. இப்படி காமிச்ச என்ன மீனிங்? வாசிச்சு கேட்டா இல்லையா? கேட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய உடல் இச்சைகளின்படி வாழ்வதற்காக கடவுள் அவரே விட்டுவிட்டார். அவர் என்ன பாவத்தில் வாழ்ந்தார்களோ அதில் தொடர்ந்து வாழ்வதற்காக கடவுள் அவரை விட்டுவிட்டார். ஆனால் அப்படி கடின உள்ளத்தில் வாழும் பொழுது திருப்பி ஒரு நபருக்கு வர முடியுமா? அதை பற்றி இறைவசனங்கள் என்ன சொல்கிறது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 45வது இறைவசனம். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 45வது இறைவசனம். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 45வது இறைவசனம். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு இறை வார்த்தைகள் கேட்டுக்கொள்ளுமாறு அமர்ந்த இறை வார்த்தைகளை கேட்டு அபிஷேக வாழ்க்கைக்கு பெற்றுக் கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை இயேசு ஆண்டவர் திறந்தார். இருண்ட உள்ளத்தில் இதயம் கொழுத்து போய்விட்ட நிலையில் இருந்த அவருடைய இதயத்தை, மனது இயேசு ஆண்டவர் திறந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் திருவெளிப்பாடு 1வது அதிகாரம் 3வது இறைவசனம் சொல்கிறது. இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கேட்போர் நற்பேறு பெற்றோ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இறை வார்த்தைகள் கேட்கும் பொழுது என்ன நடக்கும்? கடின உள்ளத்தில் இருக்கின்றவர்களுடைய உள்ளத்தை கடவுள் தொட்டு அதை திறப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இறை வார்த்தைகள் கேட்கும் பொழுது ஒரு உந்துதல் வரும் உள்ளுக்குள்ளே.
சில நபர்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். இப்போ அது நடந்துட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அது இதனுடைய அடையாளம். கடின உள்ளத்திலிருந்து வெளியே வருவதற்காக கடவுள் ஆசீர்வாதம் வழங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னும் பைபிளில் திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரம் 14வது இறைவசனம். கடின உள்ளத்திலிருந்து வெளியே வர முடியுமா இல்லையா? திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரம் 14வது இறைவசனம். வாசிச்சுக்கோங்க. 14வது வசனம். 14வது. அங்கு தியத்திரா நகரை சேர்ந்த நகரை சார்ந்த தியத்தீரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் இருந்தார். பெண் ஒருவர் இருந்தார். நாங்கள் பேசியதை கேட்டுக் கொண்டிருந்தார். நாங்கள் பவுல் அப்புறம் அவருடைய சீடர்கள் பேசிய இறை வார்த்தைகள், ஒரு தியானம் நடந்துட்டு இருந்தாங்க. தியானம் நடந்துட்டு இருந்தது. அந்த தியானத்தில் கிளர்ந்த அந்த பொண்ணு இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர் பெயர் லிதியா. அவருடைய பேரு லிதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கல்யாண் சில்க்ஸ்னுடைய எம்டி. அவர் கடவுளை செந்நிற ஆடைகளே விற்பவரானவர். என்ன நடந்தது? வழிபட்டு வந்தார். அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். இப்ப பாருங்க, இன்னைக்கு இது தூய வியாகுல அன்னை ஆலயம். தூய வியாகுல அன்னை ஆலயத்தில் இருக்கிற மக்கள் கடவுளுடைய வழிக்கு வருவதற்காக அப்படிப்பட்ட ஒரு விருப்பமுடன் விசுவாசமுடன் தியானத்தில் கலந்து ஜெபிக்குவதற்காக அமர்ந்து இறைவார்த்தைகள் கேட்குவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். ஷைஜோ ஃபாதர் பேசிய இறை வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுமாறு ஆண்டவருடைய இதயத்தை திறந்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்னைக்கு நடந்த அதே நிகழ்ச்சி இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. தாழ்ச்சியுடன் முயற்சி பண்ணி கடவுள் முன்னாடி அமர்ந்து இறை வார்த்தைகள் கேட்டுக்கொள்ள முடியுமானால் கடின உள்ளத்தில் வாழ்கிற ஒரு நபருக்கு அதிலிருந்து வெளியே வருவதற்கு கடவுள் ஆசீர்வாதம் அளிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படி வெளியே வரும் பொழுது, கடின உள்ளத்திலிருந்து வெளியே வரும் பொழுது டக்குன்னு பாப சங்கீர்த்தனம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, ஒரு ஆசை, தாகம் வரும். பாப சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது இறைவசனம், ஆத்மாவே நலனாக எந்த நபர்கள் வைக்கிறார்களோ அவருடைய அனைத்து காரியங்கள், வாழ்க்கை, சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், நலனாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. நலனாக இருக்குன்னு சொல்லும் பொழுது எப்படின்னு தெரியுமா? ரோமா திருமுகம் 8வது அதிகாரம் 28வது இறைவசனம். ரோமா திருமுகம் 8வது அதிகாரம். கரங்களை எழுப்பி தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க. தலைக்கு மீதே கரங்கள் வரணும். தலைக்கு மீதே தலை இருக்குல்ல, தலைக்கு மீது. இங்கிருந்து பார்க்கும் பொழுது ஒரு சில பேருக்கு வந்து தலை இல்லை, நிறைய பேருக்கு இருக்குது. நல்லா தட்டுங்க. இது கடவுளுக்கு செலுத்த ஆராதனை. கரம் தட்டும் பொழுது டைம் ஆயிடுச்சா, நான் கரெக்டாக ஸ்டாப் பண்ணுவேன். ஏதாவது ஒரு 5 மினிட்ஸ் போனால் மன்னிச்சிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன சவுண்ட் வருது? பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கரம் தட்டும் பொழுது என்ன பிரயோஜனம் தெரியுமா? 3 விதமான பிரயோஜனம். என்ன சவுண்ட்? எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கா? என்னுடைய பிரச்சனையா? இல்லை. கரம் தட்டும் பொழுது என்ன? நல்ல அபிஷேகம் போயிட்டு இருக்கு. அப்ப சாத்தான் வந்து என்ன பண்ணுவாங்க? தடை போடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. குரல் எழுப்பி சொல்லுங்க, ஹல்லேலூயா. Hallelujah. 3 தடவை இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. கடவுள் ஏராளமாக ஆசீர்வதிக்கட்டும். இணை சட்டம் 15:18, விடுதலை பயணம் 33:17, தொடக்க நூல் 12:1-2 வசனங்களுடைய சக்தி வல்லமை கூட்டத்தில் இருக்கிற அனைத்து நபர்கள் மீது வழங்கப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. எனக்கு இவ்வளவு இரக்கம் வந்துருச்சுன்னா கடவுளுக்கு எவ்வளவு வரும்? பிரைஸ் தி லார்ட். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு சாதாரண மனிதனான எனக்கு உங்களை பார்க்கும் பொழுது, நீங்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு இரக்கம் வந்துருச்சுன்னா, சூடு கிளைமேட்ல இங்கே அமர்ந்து இறை வார்த்தை கேட்டு நீங்களை பார்க்கும்போது கடவுளுக்கு எவ்வளவு இரக்கம் வரும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. டைரக்டா கேட்டுக்கொள்ளுங்க அவர்கிட்ட, எனக்கு இது கொடுத்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. நீங்க விண்ணுலகத்தில் ஏசியில இருக்கிறாய், நான் இங்கே வெயில்ல இருக்கிறேன், ஆசீர்வாதம் கொடுத்து தான் ஆகணும். ஆமென். தொடக்க நூலில் யாக்கோபு செஞ்சது போல இரவு முழுவன் அந்த ஆண்டவருடைய தூதர்கிட்ட சண்டை
போட்டாங்க. அதுக்கப்புறம் விடியற் காலை நேரம் வந்த பொழுது யாக்கோபு சொன்னாங்க, என்னை ஆசீர்வதித்தால் மட்டும் நான் உங்களை இங்கிருந்து போக விடுவேன். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையுடன் இறைவார்த்தை கேட்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும், திருப்பலி அர்ப்பணிக்க வேண்டும். சண்டை கடவுளுக்கிட்ட, சண்டை கணவனுக்கிட்ட இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலருக்கு வந்து கணவனுக்கிட்ட நல்ல சண்டை போட தெரியல, மனைவி கிட்ட, பசங்களுக்கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அந்த சண்டை இல்லை, கடவுளுக்கிட்ட சண்டை. எதுக்காக? ஆசீர்வாதத்திற்காக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரம் தட்டும் பொழுது 3 விதமான பிரயோஜனங்கள். ஒன்றாவது என்ன தெரியுமா? கோவிலுக்குள்ளே அமர்ந்து கரம் தட்டும் பொழுது அது கடவுளுக்கு செலுத்தும் ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவது பிரயோஜனம் என்ன தெரியுமா? நல்லா கரம் தட்டும் பொழுது பிரஷருக்கு தமிழ் என்ன சொல்லுது? அழுத்தமா? அழுத்தம். பிரஷர், பிபி, வெக்கமா? அது பிரஷர் ஜாஸ்தி ஆகும் பொழுது இல்லை டவுன் ஆகும் பொழுது. சரி, எனக்கு அது கரெக்டாக புரியல. சரி, பிபி வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கு கையில், அப்போ நல்லா ரத்தம் பல்வேறு இடங்களுக்கு போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ நல்ல ஒரு எக்ஸசைஸ். ஹல்லேலூயா. ஒன்றாவது கடவுளுக்கு செலுத்தும் ஆராதனை, இரண்டாவது எக்ஸசைஸ். மூன்றாவது என்ன தெரியுமா? நல்லா கரந்தட்டி ஆராதனை செய்யும் பொழுது, நல்லா கரந்தட்டி ஆராதனை செய்யும் பொழுது ரத்தம் எல்லாம் நல்லா இப்படியே வந்து ஃபேஸுக்கு, மூஞ்சி இங்கே எல்லாம் வந்து அதுக்கப்புறம் நல்ல அழகு கிடைக்கும். திருப்பி வீட்டுக்கு போய் கண்ணாடி பார்க்கும் பொழுது தியானத்துக்கு போன ஆள் கிடையாது. நல்லா அந்த கரந்தட்டு கடவுளுக்கு ஆராதனை செய்யுங்க, நல்லா கரந்தட்டுங்க. திருப்பி வரும்போது கணவன் கேட்பாங்க, ஐயோ மனைவி சேஞ்ச் ஆயிடுச்சு, சாரி நான் அங்கே போனேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனி வெளியே போயிட்டு கரம் தட்டும் போது நல்லா பார்த்துட்டு தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் கோவிலுக்குள்ளே அமர்ந்து தட்டும் அது கடவுளுக்கு செலுத்தும் ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 கடின உள்ளத்திலிருந்து வெளியே வரும் பொழுது, ஆத்மாவை நலனாக வைக்கும் பொழுது, நல்ல முறையில் பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது பாக்கி அனைத்து காரியங்கள் நலனாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னுடைய பக்கத்துக்கு வந்த அந்த பையன் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் கிடைக்குமா, கண்களை மூடிட்டு வெளிப்பாடு சொல்லுங்கன்னு சொன்ன பொழுது நான் கேட்டேன் அவர்கிட்ட, பாவ சங்கீர்த்தனம் செஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? ஓ, அது ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு ஃபாதர். ஆத்மாவை நலனாக வைக்கணும்னு ஒரு ஆசை இல்லை, ஆனா பாக்கி அனைத்து காரியங்களும் நலனாக இருக்கணும்னு ஆசை. நடக்குமா? பைபிள் அப்படி சொல்லவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்புறம் எல்லாமே நலனாக இருக்கும். அதுக்கான இறைவார்த்தை சொன்ன ரோமா திருமுகம் 8:28 என்ன சொல்கிறது? கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு, கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார், பரிசுத்த ஆவியானவர் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? எப்போதும் நன்மை மட்டும் வருமா? வாழ்க்கையில் வருமா? இது பாத்தியா? என்னுடைய கை பாத்தியா? வித்தியாசம் தெரியுதா? 2 ஆபரேஷன் பண்ணிருச்சு. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய கை, இதனுடைய நரம்பு, தமனி எல்லாமே கட் ஆயிருச்சு. இது எப்போ நடந்ததுன்னு தெரியுமா? ஒரு 3 ஆண்டுகள் முன்னாடி கொரோனா அதிகரித்து டெல்டா வைரஸ் வந்த அந்த நேரம் தவக்கால தியானத்துக்கு போன ஒரு பங்கில். அப்போ அங்கே போன பொழுது பங்கு தந்தை சொன்னாங்க, நாளைக்கு தியானம் நடக்குமா இல்லையா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கு சில காரணங்கள் அவர் சொன்னாங்க. ஃபாதர், நீங்கள் இந்த முயற்சி பண்ணி பாருங்க, நாளைக்கு தியானம் நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்புறம் அதெல்லாமே பேசி டீ எல்லாம் சாப்பிட்டு ரூமுக்குள்ளே வந்து சூடு ஜாஸ்தி. அப்போ அந்த ஜன்னலுடைய கதவு திறந்து வச்சு அப்படியே தள்ளும் பொழுது கிளாஸ் அப்படி உடஞ்சு இங்கே கட்டாயிருச்சு. அப்புறம் ஆம்புலன்ஸில் எடுத்து பெங்களூர் பக்கத்தில் தான் நடந்தது, ஹொசூர். பெங்களூருக்கு அந்த லைட் எல்லாமே போட்டு ஒரு அனுபவம் தான். முதல்ல தான் அந்த மாதிரி படித்தேன் ஆம்புலன்ஸுக்குள்ளே, வெளியே இருந்து பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த லைட் போட்ட டிரைவர்கிட்ட சொன்னேன், அண்ணா அது கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களே, ரொம்ப பயம் வருது. அப்போ அவர் சொன்னாங்க, இல்லை எமர்ஜென்சி பேஷண்ட்க்கு அந்த மாதிரி செஞ்சுட்டு என்னுடைய வேலையே போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்புறம் அங்கே போய் அன்னைக்கு இரவு என்னுடைய பக்கத்தில் என்னை கூட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன ஃபாதருக்கு கொரோனா பாசிட்டிவ்.
எனக்கு வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் வரல. அப்போ ஆப்ரேஷன் நடந்துருச்சு. ஆனால் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அது சரியா இல்லை. அதுக்கப்புறம் கேரளாவில் ராஜகிரின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி. அது எவ்வளோ நேரம் தெரியுமா ஆப்ரேஷன்? காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு நைட்டு 12 மணிக்கு தான் பிடிச்சது. பிரைஸெல்லாம் அவ்வளவு நேரம் அனஸ்தேஷியா கொடுக்கவில்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருந்துருச்சு, எல்லாமே எனக்கு பார்க்க முடியும். இங்கே வந்து ஒரு கர்த்தன் போட்டிருக்கு, ஆனால் இது பார்க்கக்கூடாது. அப்புறம் இந்த கருத்து கையில் வந்து 2 ஐவி போட்டிருக்கு, ஊசி போட்டிருக்கு, இதுக்குள்ள டியூப் போட்டிருக்கு. பிரைஸெல்லாம் ஹல்லேலூயா. காலையில் 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நைட்டு. இது எந்த எக்ஸாஜரேஷனும் கிடையாது. அப்படியே பிரைஸெல்லாம் எல்லாமே நன்மை இந்த பைபிள் சொல்லவில்லை. கடவுள்கிட்ட அன்பு செலுத்தி வாழ்கின்றவர்களுக்கு, அவருடைய திட்டத்தின்படியாக அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாமே எப்போதும் எங்கேயும் நன்மை மட்டும், அப்படி பைபிள் சொல்லவில்லை. அப்போ எப்படி நலனாக இருக்கும்? அனைத்தும் எப்படி நலனாக இருக்கும்? யோவான் 3வது திருமுகம் 1வது 2வது வசனம் தெளிவாக சொல்கிறது, ஆத்மாவை நலனாக வைக்கும் பொழுது எல்லாமே நலனாக இருக்கும். ஆனா ரோம 8:20 சொல்கிறது அனைத்திலும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் அனைத்திலும் அது நன்மைக்காக பரிசுத்த ஆவியானவர் ஒத்துழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில தீமைகள் வரும், பிரச்சனைகள் வரும், வேதனைகள் வரும், காயங்கள் வரும். ஆனால் ஆத்மாவு நலனாக இருக்கும் பொழுது அது எல்லாமே நன்மைக்காக கடவுள் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் நலனாக இருக்கின்ற நிலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னுடைய இது கரம் கட்டான பொழுது, ஹேண்டு, இது நடந்த 1 மாதத்துக்குள்ளே என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க. அவருக்கு வேற அதிக பிரச்சனை எதுவுமே இல்லை, ஆனால் இறந்துட்டாங்க. நான் வந்து இதை முடிச்சு ஆப்ரேஷன்லாம் முடிச்சு நான் வீட்டில் சொல்லவே இல்லை, சும்மா ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன் அவ்வளோதான் சொன்னாங்க. இது எல்லாமே முடிச்சதுக்கு வீட்டுக்கு போனேன். வீட்டில் போய் அப்பாவெல்லாம் பார்த்து திருப்பி சென்னைக்கு வந்து, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 3 வாரம் முடிச்சு திருப்பி நான் கேரளாவுக்கு வரும் பொழுது என்னுடைய அப்பா வந்து ஃப்ரீசரில் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா இறந்து ஒரு 2-3 வாரங்கள் முடிச்சு ஒரு நாள் காலையில் எழுந்த பொழுது கொஞ்சம் ஃபீவர் மாதிரி ஒரு ஃபீலிங். இங்கே பார்த்த பொழுது திராட்சை கொலை மாதிரி என்னமோ இங்கே இருக்குது, இந்த அக்குளுக்குள்ளே இருக்குது. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்த பொழுது 12 கட்டிகள், இங்கே 7, இங்கே 5. பிரைஸ் தி லார்ட். எல்லாமே நன்மையாக வரல, ஆனா கடவுள் நன்மைக்காக மாற்றுவார். அனைத்தையும் நன்மைக்காக பரிசுத்த ஆவியானவர் ஒத்துழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா பிரச்சனைகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது சில நபர்களுக்கு வந்து அது அப்படியே மாற்றப்படும். ஆனா இன்னும் சில நபர்களுக்கு வந்து மனநிலை கிடைக்கும், அதை ஏற்றுக்கொள்வதற்காக. அப்படி இருக்கும் பொழுதும் நல்ல முறையில் அமைதியை நிம்மதியை வாழ்வதற்காக, சமாதானத்துடன் வாழ்வதற்காக மனநிலை கடவுள் தருவார். பிரைஸ் தி லார்ட். இந்த 2 விதமாக நலனாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது கடின உள்ளத்திலிருந்து வெளியே வருவதற்காக முயற்சி பண்ணுங்க. கடினத்தில் வாழக்கூடாது. கடினத்தில் வாழ்வதன் அடையாளம் என்ன? ஆத்மீக வாழ்க்கைக்கு ஒரு ஆர்வம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை, ஜெபமாலை இல்லை, வெளிப்பாடு மட்டும். ஃபாதர், கண்களை மூடுங்கள், கடவுள் என்ன சொல்கிறார் அது மட்டும். ஆனா நீ என்ன செய்கிறாய், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அதுக்கு பதில் இல்லை. டைம் இல்லை ஃபாதர், நீங்க ஜெபியுங்க, எனக்கு டைம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது கடின உள்ளம். சரியான முறையில் ஜெபம் செய்ய முடியவில்லை என்றால் அது கடின உள்ளத்தினுடைய அடையாளம். பைபிள் கௌரவமாக சொல்கின்ற ஒரு விஷயம் தான். அதிலிருந்து வெளியே வரணும். எப்போ வெளியே வர முடியும்? இறை வார்த்தைகள் கேட்டு இந்த மாதிரி அமரும் பொழுது வர முடியும். அதுக்கப்புறம் முயற்சி பண்ணணும். எதுக்கு? அதில் தொடர்ந்து வாழணும்னா நம்முடைய பாகத்திலிருந்து செய்ய வேண்டிய முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடுத்த நாளில் மீண்டும் கடின உள்ளமாக மாற்றப்படுவதற்காக வாய்ப்பு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடின உள்ளத்தை மாற்றி ஆத்மாவை நலனாக வைக்கும் பொழுது பைபிள் என்ன சொல்கிறது? அனைத்தும் நன்மையாக மாற்றப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி வந்து செஞ்சு பாருங்க. ஆனால் முதலில் கவுன்சிலிங்குக்கு போயிட்டு கடவுள் என்ன சொல்கிறாரு கேட்க வேண்டாம், முதலில் இதை செய்யுங்க, அதுக்கப்புறம் கடவுள் சொல்லுவாங்க. இது அது மட்டும் போதும், இது வேண்டாம். இது ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயம், ஆத்மீகத்தில் இருக்கிற ஒரு தப்பான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார்
இக்கூட்டத்தில் அனைத்து அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஆத்மாவை நலனாக வைக்கிற நபர்களாக மாற்ற வேண்டும். அதற்காக ஒரு நல்ல பாப சங்கீர்த்தனம் செஞ்சு ஆத்மாவை நலனாக வைத்துக் கொள்ளுங்க. பாக்கி அனைத்து ஆசீர்வாதங்கள் கடவுள் வாழ்க்கைக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 3 தடவை குரல் எழுப்பி இயேசுவே என்று கூப்பிடுங்க. பாக்கி அனைத்து ஊழியங்களில் கலந்து ஜெபிக்கும் பொழுது நல்லா முயற்சி பண்ணுங்க. கடின உள்ளத்திலிருந்து வெளியே வந்து கடவுளுக்கு ஆராதனை செலுத்துகின்ற ஒரு மனநிலை எனக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக முயற்சி பண்ணுங்க. கடவுள் ஏராளமாக அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இணை சட்டம் 15:18 உம்முடைய தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எனக்கு இவ்வளவு இரக்கம் வருது உங்களை பார்க்கும் பொழுது. கடவுளுக்கு அதுக்கு மேலே இரக்கம் வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அதை பற்றி தியானம் செஞ்சு அதை பற்றி சிந்தித்து அனைத்து ஊழியர்கள் ஜெபியுங்க. கடவுள் ஏராளமாக அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 ஹalleluya.